சார் ஓடிபி 2413. சத்யா, நீ என்ன டாக்ஸி ஓட்டிட்டு இருக்க? சும்மா ஒரு அடிஷனல் இன்கம் தான். ஓகே சத்யா, நீ ஒரு சிஎன்ஜிலயோ இல்ல ஒரு டீசல் கார்ல ஓட்டினாதான் உனக்கு நல்ல ரெவன்யூ கிடைக்கும். ஈவில நீ டாக்ஸி ஓட்டி உனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன ரெவன்யூ ப்ரோ? நான் ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டா ஓட்டுறேன். சிஎன்ஜியும் ஓட்டியிருக்கேன், ஈவியும் ஓட்டியிருக்கேன். எனக்கு சிஎன்ஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1940 செலவாகுது. அதுவே ஈவின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிக்கு எனக்கு 1200 தான் செலவாகுது. ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 704 ரூபா சேவ் ஆகுது. நீ மாசத்துக்கு கால்குலேஷன் பண்ணி பாரு, 21,000 பக்கம் சேவ் ஆகுது. நீ வருஷத்துக்குன்னு கால்குலேஷன் பண்ணி பார்த்து 2.5 லட்சம் சேவ் ஆகுது. சத்யா, இரு, நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் நீ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கோம். ஆனா இப்ப கதையே வேற. ஏன்னா நீ திரும்புற பக்கம்லாம் ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் குறிப்பா போறது ஹைட்ரா சார்ஜிங் ஸ்டேஷன் மட்டும்தான். ஏன்னா அங்கதான் 120 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இவ்வளவு லோ பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆக்சஸும் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. வேற என்ன வேணும்? நல்ல இன்ஃபர்மேஷன் சத்யா. டாக்ஸி வச்சிருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.